இப்ப நீ என் பக்கத்துல வந்து தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமாங்கிற, தமிழ் படிச்சா தான் வேலைங்கிற நிலைமை யார் உருவாக்குவா? அண்ணன் தான் உருவாக்க முடியும். அப்போ எல்லாருக்கும் தனித்தனியா வீடு கட்டி போன பிறகு என் வீட்டுல எல்லோரும் கூடி வாழணுங்கிறது சரி, என் வீட்டை நீயே தலைவனா இருந்த ஆளணுங்கிறது அது ஏற்க முடியாது. அதோ உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், தகப்பனையும் தலைவனையும் நான் கடன் வாங்க முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? தகப்பன் பெத்தவனா இருக்கணும், தலைவன் ரத்தவனா இருக்கணும். இப்ப இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்க பிள்ளைகள் நாங்க. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை வருது? மக்களை வந்து இரண்டாம் தர குடிமக்களா வந்து ட்ரீட் பண்றதுல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இரண்டாம் தர குடிமக்களை யாரு ட்ரீட் பண்ணா? அவங்க எங்களை பண்றாங்களா தமிழர்களை? நாங்க தமிழர்கள் அவங்கள பண்றோமா? நீங்க வந்தா அப்படி ஆயிருமோ அப்படின்ற ஒரு அது நீ, நான் தான் சொல்றேன் பேரன்புக்காரங்கிறேன், அச்ச உணர்வு இருக்கு, அச்ச உணர்வு இருக்கு. அது தேவையற்றதுங்கிறேன். என் கட்சியில யாரு போட்டியிடல? கன்னடரா, தெலுங்கரா, மலையாளியா, இல்ல சௌராஷ்டிராவா? யாரு போட்டியிடல? ட்ரம்ப் வந்தாலே சீட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்க ஒபாமா வந்தாலே ஒரு தொகுதியை கொடுத்து நிறுத்த தயாரா இருக்கேன். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நம்ம அரசியல் கோட்பாட்டை புரிஞ்சுக்கணும். கட்சி எல்லா மக்களுக்கும், கட்சி எல்லா மக்களுக்கும், அரசியல் எல்லா உயிர்களுக்கும். ஏன்னா எங்க கோட்பாடு எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்கிற சேவையும் தான் அரசியல். இது எங்க கோட்பாடு. தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழனுக்கு. ஏன்னா இந்த ஒரு நிலம் தான் எனக்கு இருக்கு. இதை ஒன்றை கொடுத்துட்டா கஷ்டம்.